நாம ஹஜ்ஜ மபரூரோடு திரும்பி வர வேண்டும். ஹஜ்ஜ மபரூர். ஹஜ்ஜ மபரூர்னா என்ன? மபரூர் என்ற வார்த்தை பிர் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. பிர்னா நல்லறம்னு அர்த்தம். ஹஜ்ஜ மபரூர்னு சொன்னா நல்லறங்கள் நிறைந்த ஹஜ்ஜுன்னு அர்த்தம். நல்லறங்கள் நிறைந்த ஹஜ்ஜுனா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் மபரூரான ஹஜ்ஜுனா என்ன? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதை கவனிங்க. மபரூரான ஹஜ்ஜுனா நிறைய தவாஃப் செஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்கலாம். அதை சொன்னாங்களா? இல்ல. மபரூரான ஹஜ்ஜுனா நிறைய உம்ரா செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல. ஏன்னா நீங்க ஹஜ்ஜு போயிட்டு வந்தா எல்லாரும் அதுதான் கேட்பாங்க, எத்தனை உம்ரா செஞ்சீங்க? பதில் சொல்லாதீங்க. எத்தனை தவாஃப் செஞ்சீங்கன்னு கேட்பாங்க, பதில் சொல்லாதீங்க. சரிங்களா? ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவர்கிட்ட என்ன கேட்கணும் தெரியுமா? இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க பாருங்க, மபரூரான ஹஜ்ஜுனா என்னன்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, 3 விஷயம் சொன்னாங்க. இத்ஆமுத் தஆம், ஏழைகளுக்கு உணவளிப்பதும், வ இஃஷாஉஸ் ஸலாம், சலாமை பரப்புவதும், வ தீபுல் கலாம், அழகிய வார்த்தைகள் பேசுவதும். பாருங்க, நீங்க ஹஜ்ஜுக்கு போற எல்லாரும் பணம் எடுத்துங்கன்னு சொன்னேன் இல்லையா? அங்க இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு போடுங்க. நிறைய ஏழைகள் இருக்கிறாங்க அங்க, அவங்களுக்கு என்ன செய்யுங்க? சாப்பாடு போடுங்க. ஹஜ்ஜ மபரூருக்கான முதல் விஷயம் உணவளியுங்கள். ரெண்டாவது, பல நாட்டு மக்கள் எல்லாரும் முஸ்லிம்கள், இங்கேயாவது முஸ்லிமா இல்லையான்னு தேடி சலாம் சொல்லணும். அங்க அப்படி இல்லை. உங்க பக்கத்துல யாராவது தொழுதாங்களா, சலாம் கொடுத்ததும் சலாம் அலைக்கும் முசாஃபா செய்யுங்க. அவர்கிட்ட முசாஃபா செஞ்சுட்டா நீங்க 2 பேரும் கையை எடுக்கிறதுக்குள்ள உங்களுடைய பாவங்கள் மரத்தில் இருந்து உதிர்ற மாதிரி உதிருங்க. அப்ப எவ்வளவு லட்சக்கணக்கான முஸ்லிம்களை சந்திக்க போறீங்க. எல்லாருக்கும் சலாம் சலாம் சலாம். சொர்க்கம் தான் அது. சொர்க்கத்துல சலாமை தவிர எதையுமே மக்கள் கேட்க மாட்டாங்க. அப்ப என்ன செய்யுங்க? சலாம் சொல்லுங்க, முசாஃபா செய்யுங்க. 3வது என்ன? தீபுல் கலாம், பயணத்துல எல்லார்ட்டையும் அழகான வார்த்தைகள் பேசுங்க. இந்த 3 விஷயங்களும் இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அதுதான் ஹஜ்ஜ மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி. அப்ப இந்த 3 ஞாபகம் வச்சுங்க: உணவளித்தல், சலாமை பரப்புதல், நல்ல வார்த்தைகள் பேசுதல். இந்த 3 செஞ்சீங்க, உங்க ஹஜ்ஜு மப்ரூர் ஆயிடும். அப்ப ஹஜ்ஜ மப்ரூருக்கு நீங்க ஏன்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாது, நம்ம என்ன ஆலிமா, இது எதையும் செய்ய, இந்த 3 செய்யுங்க, நீங்க மப்ரூரான ஹஜ்ஜோடு திரும்பி வருவீங்க. அல்லாஹ் வருடம் ஹஜ்ஜு செய்யக்கூடிய எல்லா ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கிடுவாங்க. அடுத்து நாம இன்ஷா அல்லாஹ் இந்த ஹஜ் விளக்க உரையினுடைய ஆரம்பமாக பயண ஒழுக்கங்கள், அது நம்ம எப்போதுமே சொல்றது உண்டு. இந்த பயண ஒழுக்கங்களை நல்லா புரிஞ்சுக்கங்க. இது ஹஜ்ஜுக்கு மட்டும் அல்ல, எல்லா பயணத்துக்கும் பொருந்தும். நான் ஒவ்வொரு ஆண்டும் இதையும் சொல்லுவேன், நம்ம பள்ளப்பட்டி மக்கள் பயணிகள், வியாபாரத்திற்காக பல்வேறு விஷயங்களுக்காக பயணம் செய்யறவங்க. இந்த சொல்ற விஷயத்தை நீங்க பேணினால் உங்களுடைய எல்லா பயணத்துக்கும் இது உதவும். ஹஜ்ஜுடைய பயணம் என்று கிடையாது, எல்லா பயணத்துக்கும் உதவும். முதலாவது என்ன? பயணத்தினுடைய 2 ரக்காத் தொழுவது. ஒரு மனுஷன் பயணம் செய்கிற போது என்ன கவலை இருக்கும்? நம்ம திரும்பி வர்ற வரைக்கும் நம்முடைய வீட்டார் நலமாக இருக்கணுமே, அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நாம திரும்பி வர்ற வரைக்கும் நம்முடைய உடைமைகள் செல்வங்கள் பாதுகாப்பா இருக்கணுமே என்றெல்லாம் நம்ம கவலைப்படுவோம். அதுக்கு ஏற்பாடும் செய்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி ரொம்ப அழகா சொன்னாங்க, ஒரு பயணம் செய்கிற ஒருவர் தன் குடும்பத்துக்கும் தன்னுடைய பொருளுக்கும் தொழுகையை விட பாதுகாப்பான வேறொன்றை விட்டு செல்ல முடியாது. அப்போ தொழுகை தான் பாதுகாப்பு. எனவே நீங்க பயணம், ஹஜ்ஜுடைய பயணம் நீண்ட கால பயணம், ஒரு 40 நாள் பயணம், போயிட்டு வர்ற வரைக்கும் எல்லாமே சலாமத்தா இருக்கணுமா? 2 ரக்காத் தொழுதுருங்க. ஒருக்கமாக அல்லாஹ் இடத்துல தொழுது துவா செய்யுங்க. துவா செஞ்சா எல்லாமே பாதுகாப்பா இருக்கும். இதை நீங்க பயணத்துல ஹதீஸ்ல சொல்லப்பட்ட ஒரு சுன்னத். இது 2வது விஷயம் என்ன? எங்கிருந்து நீங்க புறப்படுறீங்களோ, வீட்டிலிருந்து எங்கிருந்து கிளம்புறீங்களோ, லிஇலாஃபி குரைஷ் என்ற சூரா ஓதிக்கொள்ளுங்க. இந்த சூரா ஓதுறதுனால அல்லாஹ் தஆலா பயணத்துல கஷ்டங்கள் இல்லாம பாதுகாக்கிறான். எந்த அச்சமும் ஏற்படாது. பயணத்துல அச்சமே ஏற்படாது. அதை நீங்க செய்து கொள்ளுங்க. 3வது விஷயம் என்ன? நீங்க பயணம் எங்கிருந்து கிளம்புறீங்களோ அங்க யார் இருக்கிறாங்களோ, உங்களுடைய மனைவி மக்களா, குடும்பத்தாரா, நண்பர்களா, யார் இருக்கிறாங்களோ, நீங்க புறப்படக்கூடியவரும் உங்களை அனுப்பக்கூடியவர்களும் ஒருவர் மற்றவரை பார்த்து இந்த துவாவை சொல்லணும். பயணம் போறார்களே அவரும் சொல்லணும், அனுப்பி வைக்கிறாங்களே அவங்களும் சொல்லணும். சரிங்களா? இந்த 2 பேருமே ஒருத்தர் மற்றவங்களை பார்த்து சொல்லணும். அஸ்தௌதிஉக்குமுல்லாஹ் தீனக்கும் வ அமானத்தக்கும் வ ஹவாதீம அமலிக்கும். ரொம்ப அழகானது ஒரு துவா இது. அஸ்தௌதிஉக்குமுல்லாஹ்னு சொன்னா, நான் அல்லாஹ்ட்டையே உங்களை ஒப்படைக்கிறேன். தீனக்கும், உங்களுடைய மார்க்க விஷயத்தையும்
உங்களுடைய அமானிதங்களையும் உங்களுடைய காரியங்களின் முடிவுகளையும் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிடுறேன். இது ஒரு அற்புதமான துவா. அல்லாஹ்ட்ட ஒப்படைத்த எந்த பொருளும் வீணாகுவதே கிடையாது. அதனாலதான் இந்த துவாவை பலவிதமான வார்த்தைகள்ல ஓதுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்ட்ட ஒப்படைச்ச எதுவுமே வீணாகாது. அதனால அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டு போங்க. இது ஆரம்பத்தில் நாம செய்ய வேண்டிய முக்கியமானதொரு விஷயமாக இருக்கிறது. அடுத்தது என்ன? பயணத்துல நாம வாகனத்துல ஏறிய பிறகு சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன், இதைத்தான் நாம பாடம் செய்யணும்னு சொன்னோம்.